ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, குழப்பமே வேண்டாம். இது உனக்கான பதிவு தான் பிள்ளையே. இந்த குடும்பமே உன்னுடைய காலில் விழப் போகின்றது. யார் என்று தெரியுமா? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். இன்று என் ஆலயம் என்னை தரிசிக்க முடியவில்லை என்று நீ வருந்தாதே பிள்ளையே. நீ என்னை ஒரு கணம் நினைத்தாலும் எந்த ரூபத்திலும் உன் அருகில் நான் இருப்பேன். எது நடந்தாலும் என் அப்பன் முருகன் என்னோடு இருக்கிறார் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தால் மனம் தளராதே பிள்ளையே. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் கற்றுக்கொள். சிந்தித்து கவனமாக செயல்படு. இந்த நிலை நிச்சயம் மாறி உன் முயற்சிகள் வெற்றியாகும். பயம் மறந்து உறுதியுடன் முன்னேறு. உனக்கு துணையாக என் அருள் எப்போதும் இருக்கும். என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படியே உன் இல்லத்தில் உள்ளவர்களின் மனம் குளிரும்படியாக நீ வேண்டிய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகின்றேன் பிள்ளையே. அதற்காக முயற்சியை நீ முழுமையாக செய்ய வேண்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய படியும் உன்னை இலக்கிற்கு அருகே கொண்டு செல்லும். பயம் கொள்ளாமல் நம்பிக்கையுடன் முன்னேறு. எவராலும் தடுக்க முடியாத வெற்றி உன்னை வந்து சேரும். இது உனக்கான பதிவு தான் பிள்ளையே. உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னுடைய காலில் விழப் போகின்றார்கள். தாங்கள் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டுத்தான் அவர்கள் இப்போது இந்த முடிவை எடுத்து இருக்கிறார்கள் பிள்ளையே. உன்னையும் உன் துணையையும் பிரிக்க அவர்கள் பல சதி திட்டம் செய்தார்கள். ஆனால் அந்த சதி திட்டம் அனைத்தும் என்னுடைய அருளால் முறியடைந்து போனது. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு புத்தி சொல்லும்படி நான் அவர்களுக்கான தண்டனையையும் கொடுத்து விட்டேன். இப்போது அவர்கள் அனைவருமே மனம் மாறி நாங்கள் செய்தது அனைத்தும் தவறுதான், உன்னை தவறாக நினைத்து கொண்டோம், என்னை மன்னித்து விடு என்று உன்னுடைய காலில் விழப் போகின்றார்கள். அவர்களை மன்னிப்பதும் மன்னிக்காததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது பிள்ளையே. ஏனால் என்னத்தான் நான் உனக்கு நிரந்தரமான உறவாக எப்போதும் இருந்தாலும் உனக்கு அனுதினமும் நிரந்தரமாக இருப்பது உன்னுடைய துணை மட்டுமே. நீ அவருடன் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடு. ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதும் கணவன் துணை இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எதையும் அவள் ஜெயித்து விடலாம். இப்போது உன் கணவர் உனக்கு துணையாக இருந்து தேவையான அனைத்தையும் செய்து வருகின்றார். அவருக்காக நீ எந்த முடிவை